ஏப்ரல் மாதம் அளவில் நாட்டின் பொருளாதாரம் நெருக்கடிக்குள்ளாகும் என பரப்பப்படும் கட்டுக்கதைகளில் எந்த உண்மையும் கிடையாதென்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் பொருளாதாரத்தில் எவ்வித பின்னடைவும் ஏற்படாதெனவும் தொழில் அமைச்சரும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். எதிர்பார்த்ததை விட வேகமான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடிந்துள்ளதால் இது குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் நேற்றைய தினம் தகவல் திணைக்களத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அண்மையில் நாட்டை தாக்கிய டித்வா சூறாவளி புயலால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ரிதிகம தொடங்கஸ்லந்த பிரதேசத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அப்பிரதேச மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்தார். இந்த பகுதியில் காணப்படும் கொம்முன்னாவு மலைப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வந்த 4 கல்குவாரிகளால் இந்த மண் சரிவு ஏற்பட்டன. இந்த குவாரிகளுக்கு எதிராக அப்பிரதேச மக்கள் 2016 முதல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் யாரும் இதற்கு செவிசாய்க்கவில்லை. இறுதியில் இந்த மண் சரிவுக்கு முகம் கொடுக்க இப்பிரதேசவாசிகளுக்கு நேரிட்டது. இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட போதிலும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. இந்த குவாரிக்கு எதிராக போராடியதற்காக இக்கிராமத்து மக்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறே அவர்களின் கிராமம் மண் சரிவு அபாயத்தை சந்திக்கும் சாத்தியத்தை கருத்தில் கொண்டு இந்த குவாரியை நிறுவுவதற்காக வழக்கு தொடுத்து 8 வருடங்களாக சட்ட நடவடிக்கைகள் எடுத்து வந்த போதிலும் இதுவரை இதற்கு தீர்வுகள் எதுவும் கிடைக்கவில்லை என்று கிராம மக்கள் எதிர்க்கட்சித் தலைவரிடம் சுட்டிக்காட்டினர். தேசிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வளவின் வாகன விபத்து சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கடமை செய்ய தவறியுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் விசாரணை ஒன்றை மேற்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விசாரணையில் சப்புகஸ்கந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, விபத்து தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள் மற்றும் சப்புகஸ்கந்த போலீஸ் நிலையத்தை மேற்பார்வை செய்யும் சிரேஷ்ட அதிகாரிகள் ஆகியோர் தமது கடமையை செய்ய தவறியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த அதிகாரிகளுக்கு எதிராக போலீஸ் விசேட விசாரணை பிரிவின் ஊடாக ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டு ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். அனர்த்த நிலைமைக்கு முன்னாயத்தம் இல்லாமை குறித்து முழுமையான ஆய்வுக்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட 25 பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடனான பிரேரணை ஒன்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் இலங்கை வரலாற்றின் மிக மோசமான துயரமாக கருதப்படும் டித்வா புயலினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், சொத்து சேதங்கள் மற்றும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் இதுவரை மதிப்பிடப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த பேரழிவை தடுக்க நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் முழுமையான ஆய்வு செய்து அறிக்கை ஒன்றை தயாரிப்பதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அக்கடிதத்தின் மூலம் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு இந்திரா ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட் 100 பில்லியன் ரூபாய் நிதியை நன்கொடையாக வழங்கியுள்ளது. இதற்கான காசோலையை இந்திரா ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபகர் தலைவர் இந்திரா சில்வா நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவிடம் கையளித்தார். இந்திரா ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களான ருஷாங்க சில்வா, அஷிந்திர சில்வா மற்றும் பொது முகாமையாளர் சசினி சில்வா ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான வலுவான பங்குதாரர்கள் மற்றும் இலங்கையை மீட்டெடுக்கும் செயல்முறைக்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் வகையில் யூரோ 2.35 மில்லியனுக்கும் அதிகமான மனிதாபிமான நிவாரணப் பொருட்களை இந்நாட்டிற்கு அனுப்பியுள்ளது. டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையையும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நாட்டையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக தொடங்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அமைப்பு, வர்த்தகர்கள் மற்றும் பரோபகாரிகள் நன்கொடை வழங்கி வருகின்றனர். அதன்படி ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த விபி நெகோலம் நேற்று $33,000 நன்கொடையாக வழங்கினார். நன்கொடை தொகையை அவர் வங்கியில் வைப்பு செய்து அதன் பற்றுச்சீட்டை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவிடம் ஜனாதிபதி செயலகத்தில் கையளித்தார். ஜே தமாதரி பிரேமதாசவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையையும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நாட்டையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக தொடங்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அமைப்பு, வர்த்தகர்கள் மற்றும் பரோபகாரிகள் நன்கொடை வழங்கி வருகின்றனர். அதன்படி சூப்பர் ஃபீட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் வைத்தியர் வால்டர் சமரசிங்க 20 மில்லியன் ரூபாய், இலங்கை கண்தான சங்க பொருளாளர் சபையின் தலைவர் WG
ஜிஎஸ்ஜி மித்ரபால 10 மில்லியன் ரூபாய் கிளாசிக் இம்ப்ரெஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் முகாமைத்துவ பணிப்பாளர் நந்தலால் ஜெயநெத்தி மற்றும் அவரது பாரியார் 2 மில்லியன் ரூபாய் நன்கொடைகளை வழங்கினர். இதற்கான காசோலைகளை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கையளித்தனர். நாட்டில் வானிலை முன்னறிவிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக புத்தளத்தில் அதிநவீன டாப்ளர் ரேடார் கட்டமைப்பை நிறுவும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்த டாப்ளர் ரேடாரை ஜப்பானிய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் பெற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் நாட்டில் இந்த ரேடார் கட்டமைப்பு 2027 ஆண்டளவில் முழுமையாக செயற்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுர மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனக மகேந்திர அதிகாரி மற்றும் முன்னாள் சிறைச்சாலைகள் மற்றும் மறுசீரமைப்பு பிரதி அமைச்சர் SC முத்துக்குமாரன் ஆகியோர் காலமானார்கள். சீன மக்கள் குடியரசின் தேசிய மக்கள் காங்கிரஸ் நிரந்தர குழுவின் உபத்தலைவர் கௌரவ வேங் வாங்மீன் அவர்களுக்கும் பிரதமர் கலாநிதி அருணி அமர்சூரி அவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால இருதரப்பு உறவுகள் மற்றும் எதிர்கால ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டிய துறைகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இலங்கை அண்மையில் எதிர்கொண்ட இயற்கை அனர்த்தத்தின் போது சீன அரசாங்கம் வழங்கிய துரித உதவிகளுக்கு பிரதமர் தமது நன்றியை தெரிவித்ததோடு அனர்த்தத்தின் பின்னர் இலங்கை தற்போது இயல்பு நிலை திரும்புதல் மற்றும் மீள் கட்டியெழுப்பும் கட்டத்திற்குள் பிரவேசித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு ரீகல் சுற்றுவட்டத்தில் நேற்று மாலை முச்சக்கர வண்டியொன்று தீப்பற்றி எரிந்துள்ளது. மாலை 6:55 மணியளவில் குறித்த முச்சக்கர வண்டி தீப்பிடித்துள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இயந்திர கோளாறு காரணமாகவே முச்சக்கர வண்டி தீப்பிடித்துள்ளதாகவும் இவ்விபத்தில் யாருக்கும் எந்த காயங்களும் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். அனர்த்தத்தின் பின்னரான நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பில் ஆளும் கட்சியினால் முன்வைக்கப்படும் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி உரையாற்றினார். நீண்ட காலம் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்ற நீண்ட காலம் தீர்வளிக்கப்படாத விடயங்களுக்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும். இது அரசாங்கத்தின் நிகழ்ச்சி திட்டம். இதை கண்டபாட்டுக்கு தங்களுடைய சுயநலத்துக்காக யாருமே விமர்சிக்க முடியாது என்ற இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, உண்மையிலேயே நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற யாழ்ப்பாண மாவட்டத்திலே இன்னும் தேவை இருக்கின்றது. வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பல பேருடைய வடமராட்சி கிழக்கு எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அங்கே கொட்டில் வீடுகளிலே வசிக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் பலப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு காணி ஒரு பாரிய பிரச்சனையாக கிடக்கிறது. அநேகமான அரவாசி காணிக்கு மேலே வனஜீவனுடைய கட்டுப்பாட்டுகளே இருக்கிறது. அவர்களுக்கான அந்த காணியை பெற்றுக் கொடுத்து வீடுகளை கட்டி கொடுத்து நிரந்தரமாக அவர்களை குடியேற்ற வேண்டும். அதேபோன்று எங்களுடைய பிரதேசங்களில் காணப்படுகின்ற வெள்ள அனர்த்தங்கள் இனியும் ஏற்பட அனர்த்தத்தின் பின்னரான நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பில் ஆளும் கட்சியினால் முன்வைக்கப்படும் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் உரையாற்றினார். இயற்கை அனர்த்தங்கள் எதிர்கொள்வது பற்றி நிறையவே பேசியிருக்கின்றது. ஆனால் இன்று இவர்களுக்கு அதிகாரம் இருந்தும் இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளது. தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, அனர்த்தத்தினால் வெள்ளத்தில் கொழும்பு போன்ற நகர்ப்புறங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் நுவரெலிய, பதுளை, கண்டி, மாத்தளை, ரத்னபுரி, கேகாலை போன்ற மாவட்டங்கள் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டன. மண் சரிவு அனர்த்தங்கள் என்பது ஒவ்வொரு பாரிய மழைக்காலத்திலும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இயற்கை அனர்த்தங்கள் என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற இழப்புகளை குறைக்க முடியும். அனர்த்தத்தின் பின்னரான நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பில் ஆளும் கட்சியினால் முன்வைக்கப்படும் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் உரையாற்றினார். அதே போல உடனடியாக எங்களுக்கு இந்த நாட்டிலே அனர்த்தம் வரும் பொழுதெல்லாம் உதவி செய்கின்ற இந்திய நாட்டிற்கும் அவர்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த நாட்டிலே இந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது, அனர்த்தம் ஏற்பட்ட பொழுது இந்த நாட்டிலே இருக்கின்ற பொதுவான வெளியூர் மக்கள், என்னுடைய நண்பர் திரு திலீப் வெதாராச்சி கூட 3 லோரி சாமான்கள் அனுப்பினார்கள் நுவரெலியா மாவட்டத்திற்கு எங்களுக்கு. அதே போல ஸ்ரீதரன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பியிருந்தார்கள். இப்படி பல பகுதிகளிலும் இருந்து எங்களுக்கு பொருட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அரசாங்கத்திலே கொடுத்ததை விட
இவர் வெளியவர்கள் கொடுத்ததுதான் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது நன்றியும் நல்வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அனர்த்தத்தின் பின்னரான நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பில் ஆளும் கட்சியினால் முன்வைக்கப்படும் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி உரையாற்றினார். வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், மலைப்பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், இயற்கை அழிவின் போது பாரிய அளவில் இந்த மாவட்டங்களில் உள்ள எமது மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். இந்த அனர்த்தம் ஏற்பட்ட உடனேயே ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் நாங்கள் சென்று பார்க்கும் போது இன்றும் கூட அந்த பிரதேசங்களில் வாழும் மக்கள் தனது உயிர்கள் சென்று விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மலை பிரதேசங்களில் வாழும் மக்கள் இந்த இயற்கை சூறாவளியினால் சிறு சிறு வெடிப்புகள் ஏற்படும் போது கூட இந்த மக்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அனர்த்தத்தின் பின்னரான நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பில் ஆளும் கட்சியினால் முன்வைக்கப்படும் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் MLAM இஸ்புல்லா உரையாற்றினார். பிரதேசங்களில் பாதிக்கப்பட்ட, மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள், அவர்கள் இன்னும் பல பிரச்சனை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். வீடுகளுக்கு போக முடியாது, வீடுகளில் இருக்க முடியாது, வீடுகள் பழுதடைந்திருக்கிறது. ஆகவே கௌரவ அரசாங்கம் இவர்கள் ஒரு மதிப்பீடு செய்வதற்கான வீட்டு மதிப்பீட்டை அரச தொழில்நுட்ப உத்தியோகத்தர் என்று வருகின்ற போது அங்கிருக்கின்ற பிரதேச செயலத்தில் ஒருவர் இருக்கிறார், பிரதேச சபையில் ஒருவர் இருக்கிறார். அவர்களை கொண்டு இந்த வீட்டு மதிப்பீடு எடுக்க முடியாது. கலைஸ்ரீ கலைமன்றம் நடாத்தும் பாடுவோர் பாடலாம் ஆடுவோர் ஆடலாம் நிகழ்வில் 3 முக்கியஸ்தர்களுக்கு கௌரவம் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை மக்கள் திலகம் கலை கலாச்சார சமூக சேவை சங்கமும் கலைஸ்ரீ கலைமன்றமும் இணைந்து வழங்கும் பாடுவோர் பாடலாம் ஆடுவோர் ஆடலாம் மாபெரும் இசை நடன நிகழ்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு கொழும்பு 11 அமைந்துள்ள பிரதேச செயலகத்தில் நடைபெறவுள்ளது. தினகரன் வாரமஞ்சரியின் ஊடக அனுசரணையுடன் நடைபெறும் இந்நிகழ்வில் தமிழ், முஸ்லிம், சிங்கள கலைஞர்களின் ஆடல்களும் பாடல்களும் இடம்பெறவுள்ளன. பாடுவோர் பாடலாம் ஆடுவோர் ஆடலாம் என்ற நிகழ்வை ஆரம்பிப்பதற்கும் சிறப்பாக நடத்துவதற்கும் உதவியாக இருந்த 3 பிரமுகர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளார்கள். கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினரும் கலைஞருமான ஜோசப் பெர்னாண்டோ, கொழும்பு கலாச்சார மன்றத்தின் பொருளாளரும் கலைஞருமான MNM நாசர், ஊடகவியலாளரும் கலைஞருமான K ஈஸ்வரலிங்கம் ஆகிய 3 பிரமுகர்களும் இந்த நிகழ்வில் கௌரவிக்கப்பட உள்ளார்கள். இவர்களைப் போன்று மேலும் பல கலைஞர்களும் ஊடகவியலாளர்களும் இங்கு கௌரவிக்கப்படவிருக்கிறார்கள். நபரொருவரை தாக்கிய குற்றச்சாட்டு தொடர்பில் குளியாபிட்டிய போலீஸ் நிலையத்தின் குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கமைய அவர் குளியாபிட்டிய போலீஸ் நிலையத்திலிருந்து மாவத்தகம போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சிவில் உடையில் இருந்த போலீஸ் அதிகாரியொருவர் வீட்டிலிருந்த நபரொருவரை தாக்கும் வீடியோ ஒன்று கடந்த நாட்களில் சமூக ஊடகங்களில் பரவியிருந்தது. இச்சம்பவம் தொடர்பில் வடமேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. தாக்குதல் நடத்தும் நபர் குளியாபிட்டிய போலீஸ் நிலையத்தின் குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி என்பது இதன்போது தெரியவந்துள்ளது. அதற்கமைய குறித்த அதிகாரியை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு எதிராக எதிர்காலத்தில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கிழக்கில் இருந்தான ஒரு அலைவடிவ காற்றின் தாக்கம் காரணமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு வெளியேறுவதற்கான மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய
கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 2:30 மணிக்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை நாளை அதிகாலை 2:30 மணி வரையிலான 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதே நேரம் நிலவும் மழை காரணமாக விக்டோரியா, ரந்தனிகள, ரன்டபி ஆகிய நீர்த்தேக்கங்கள் ஏற்கனவே வான்பாய ஆரம்பித்துள்ளதாக மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அதனை அண்டிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானமாக இருக்குமாறு அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரசார கூட்டம் இன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே விஜயமங்கலம் சுங்கச்சாவடியில் நடைபெற்றது. உங்களுக்கு நம்மளை பத்தி, நம்ம அரசியலோட, நீங்க எல்லாரும் என்னோட அரசியலோட கனெக்டடா இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால எனக்கு அது போதும். அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. எத்தனை பொய்யான வாக்குறுதிகள். வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம், என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன், இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா? இவங்க எப்பவுமே இப்படிதான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. இப்போ ஈரோடு பகுதியில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவோம். பெரியார் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு எப்படி அவரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணும் பண்ணல, மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணும் பண்ணல. ஆராய்ச்சி மையம், சிறப்பு மையம்னு கோடியா டெண்டர் விட்டாங்க, பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க. ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய, அதாவது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஜீரோ தான். ஆசிய வர்த்தகத்தில் சடுதியாக மசகு எண்ணெய் விலைகள் உயர்ந்தன. வெனிசுலாவிற்குள் செல்லும் மற்றும் வெளியேறும் அனைத்து அனுமதிக்கப்பட்ட எண்ணெய் டேங்கர்களையும் முழுமையாக முற்றுகையிடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்ததன் பின்னணியில் வெனிசுலாவின் எண்ணெய் விநியோகம் முடக்கப்படும் என்ற அச்சத்தில் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் ஜனாதிபதி டிரம்ப் வெனிசுலா அரசாங்கத்தை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என்று முத்திரை குத்தினார். தென் அமெரிக்க நாட்டின் எண்ணெய் சார்ந்த பொருளாதாரத்தை முடக்குவதை நோக்கமாக கொண்ட பரந்த அழுத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வெனிசுலாவின் கடற்கரையில் அமெரிக்க படைகள் ஒரு தடை செய்யப்பட்ட எண்ணெய் டேங்கரை கைப்பற்றிய ஒரு வாரத்திற்குள் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக காசாவில் நீடிக்கும் பலத்த மழை காரணமாக அந்நாட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த முகாம்களில் உள்ள மக்கள் மழை வெள்ளத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதனால் வெள்ளம் காரணமாகவும் பலஸ்தீன மக்கள் இடம்பெயர வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு உட்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக குழந்தைகள் வெள்ள பாதிப்பை அதிகம் எதிர்கொண்டுள்ளனர். அவர்கள் தொற்று நோய்களால் பாதிக்கப்படும் அவதானமும் அதிகரித்துள்ளதாக அங்குள்ள யுனிசெஃப் அமைப்பின் முகவர்கள் தெரிவித்துள்ளனர். 2026 ஆண்டு நடைபெறவுள்ள FIFA உலகக்கிண்ண கால்பந்து போட்டிக்கான பரிசுத் தொகை உலக கால்பந்து நிர்வாக குழுவினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. FIFA உலகக்கிண்ண கால்பந்து போட்டி 2026 ஆண்டு ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை கனடா, மெக்சிகோ
மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் நடைபெறவுள்ளது. இதில் 48 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்நிலையில் உலக கிண்ணத்தை வெல்லும் அணிக்கு $50 மில்லியன் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று உலக கால்பந்து நிர்வாகக் குழு தெரிவித்துள்ளது. மேலும் இத்தொடரின் மொத்த பரிசுத் தொகை $727 மில்லியன் எனவும் உலக கிண்ண கால்பந்து போட்டியில் முழுவதும் பங்கேற்கும் 48 அணிகளுக்கு பணம் பகிர்ந்து அளிக்கப்படும் எனவும் நிர்வாகக் குழு தெரிவித்துள்ளது.